அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தபோது என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே ஓடி வர எல்லா பெண்கள் கடல் அலை மாதிரி வந்து எல்லா பெண்கள் குழந்தைங்களாம் பழத்தடி விழுது, நிறைய சேதங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கண்ணா பெண்களெல்லாம். அங்கே மட்டும் கொடுக்கல, தண்ணி மட்டும் தரல, தண்ணின்னு கேட்குறோம். தண்ணி கொடுக்கல, நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு முதலுதவி பண்ணணும்னு சொல்லி தண்ணி இது பண்ணாங்க. நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தனால தண்ணி இங்கே ஆம்புலன்ஸ் விழுந்தோடனே ஆம்புலன்ஸ் வர்றாங்க, விழுந்தோடனே தண்ணி கொடுக்குறாங்க, தூக்கிட்டு ஓடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். தண்ணியெல்லாம் நிறைய கொடுத்தாங்க சார், தண்ணியெல்லாம் சூப்பராக கொடுத்தாங்க. ஆனால் குறையில இல்லை, ஆம்புலன்ஸ் இங்கே மயங்கி வீழ்றாங்க, ஆம்புலன்ஸ் வருது, தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். இடையூறாகவே இருக்குது இந்த பிளேஸு. ரொம்ப அதிகமாக தண்ணி சரியில்லைண்ணா, சத்தியமாக இந்த பிளேஸ் சரியில்லை. வெரி ஒஸ்ட்னா, இது வெரி ஒஸ்டான பிளேஸ். சூஸ் பண்ணி கொடுத்ததே வெரி ஒஸ்ட்னா. நம்மளுக்கு கொடுத்தது இடம் வந்து அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் அங்கே. ஆனால் இங்கே கொடுத்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே அந்த வட்டாரம் மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் கொடுக்குறேன்னாங்க, அங்கே தான் எல்லாம் சீட்டிங் எல்லாம் பண்ணுறேன்னாங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே ஓகே. ஆனால் என்ன சேஃப்டி தான் இல்லை. என்ன சேஃப்டி இல்லைன்னா ஒரு ரஷ்ஷாக இருக்கிற ஒரு பிளேஸு, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. போட்டிருந்தாங்க, அதையும் முடியல. யாருமே நானே மயக்க போட்டேன், எனக்கு யாரும் பார்க்கல. நானே தான் போய் தெரிஞ்சவங்க தான் கூப்பிட்டு போய் விட்டாங்க. கூட்டத்தெல்லாம் முடியல. அவர் வந்துட்டாரு, அவரை பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அறிவில்லாதவனுங்க ப்ரோ. அவனுக்கு எப்படி தெரியுமா, பக்கா டிஎம்கே ஜால்ரா ப்ரோ. அவங்க பேசுறதெல்லாம் மாத்திருக்கீங்களா நீங்க? காசு வாங்கிட்டு அதுக்கு எப்படி கூணுமோ அது மட்டும் தான் பண்றானுங்க. இங்க ஒரு சில நியூஸ் மீடியாஸ் வந்து ஒரிஜினலா இருக்கிறதெல்லாம் இருக்காங்க. ஆனா ஒரு 90% இருக்கிற நியூஸ் மீடியாஸ் வந்து டிஎம்கே ரூலிங் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணின்னு ஃபேக்கான நியூஸையும் ஃபேக்கான தகவலையும் தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு நியூஸ் மீடியாலாம் வந்து அதை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. என்னோட கருத்து என்னன்னா, ஏன்னா யூடியூபர்ஸ்லாம் உண்மையை போடும்போது நீங்கள் எப்படி ஒரு பெரிய நியூஸ் மீடியா வந்து நீங்கள் எப்படி ஒரு தப்பான விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும்? இதை ஃபேக்ட் செக் பண்ணாங்கல்ல, ஃபேக்ட் செக்ல எத்தனை வாட்டு எல்லாமே தப்பு. அப்போ என்ன பண்ணுற ரூலிங் ஆச்சு? இவன் நம்மளால முட்டாவே நினச்சிட்டு இருக்கானா? ரிட்டன் பிளாக் அவங்க அடிச்சு ஓட விடுறோம். நம்ம இந்த மேலே ரிட்டன் பிளாக் இங்கே ஆட்சியே கிடையாது. அடுத்த வருஷம் நம்ம தான் அண்ணன் தான். அதான் அந்த அங்கே கூட்டமாக இருக்குது, இந்த கூட்டமாக இருக்குது, இந்த இடம் தான் கொஞ்சம் பிளேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அப்படியா? இல்லை, இந்த இடம் பத்தாது. வேறு இடம் ஓப்பனில் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு நெருக்கடி வந்திருக்காது. இதுவே இன்னும் ஓப்பனில் கொடுத்துருக்கலாம். ஆமாம், நெருக்கடி வந்திருக்காது. அவுட்டர் கொடுத்துருந்தா இல்லை கண்டிப்பாக வந்திருக்கும். அவுட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருந்தாங்களா, அங்கேயே கேட்டிருந்தாங்களா, அங்கே தர முடியாது சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் என்ன சொல்லி டிஎம்கே மாதிரி இங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஸோ இந்த இடம் கொடுத்து சரியாக தப்பா? இல்லை, நெருக்கடி தான், பத்தலை, இடம் பத்தலை. அது அவங்க பார்த்து பண்ணுறது. நம்ம இடையூறாகவே இருக்குது இந்த பிளேஸு. ரொம்ப அதிகமாக தண்ணி சரியில்லைண்ணா, ஏண்டா சத்தியமாக இந்த பிளேஸ் சரியில்லை. வெரி ஒஸ்ட்னா, இது வெரி ஒஸ்டான பிளேஸ். யார் கொடுத்தது? இந்த டிஎம்கே கொடுத்தது. சூஸ் பண்ணி கொடுத்ததே வெரி ஒஸ்ட்னா. நம்மளுக்கு கொடுத்தது இடம் வந்து அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் அங்கே. ஆனால் இங்கே கொடுத்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே அந்த வட்டாரம் மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் கொடுக்குறேன்னாங்க, அங்கே தான் எல்லாம் சீட்டிங் எல்லாம் பண்ணுறேன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தபோது என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே ஓடி வர எல்லா பெண்கள் கடல் அலை மாதிரி வந்து எல்லா பெண்கள் குழந்தைங்களாம் பழத்தடி விழுது, நிறைய சேதங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கண்ணா பெண்களெல்லாம். அங்கே ஒருத்தர் மூச்சு வாங்குது, தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நீங்கள் யார் காரணம் சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது யார் காரணம் சொல்றதுன்னே தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு. இது யாரை குத்தம் சொல்றதுனே சொல்ல தெரியாது. இந்த பிளேஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தை இந்த இடத்துல வைக்க முடியுமா அப்படின்னு பிளானே இல்லாத மாதிரி. பிளானே இல்லைண்ணா, ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு மாதிரி எதுவுமே இல்லை. பிளானே இங்கே சுத்தமாக இல்லை. பிளானே இல்லாமல் அப்படியே மொட்டையாக எல்லாம் பண்ணிட்டானுங்க. அவர் இங்கே நின்று பேசுகிறா, அப்படியே எல்லாம் திரண்டிக்கிட்டு வராங்க. எல்லாம் வரும்போதே எல்லாம் நெஞ்சில் அடி, எல்லாம் அடி. பனின் கூட போடல அந்த பையன், ஏறி மிதிச்சுட்டு போகிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் அடுத்த இது மாதிரி இதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு. சரி, ஓகே. கொஞ்சம் மனசு வலிக்குன்னா என்ன மனசு வலிக்கும்? கொஞ்சம் கோவம் வருதா? இல்லை எப்படி இந்த இடத்த பற்றி கோவம் வருதா? இந்த இடம் தான் எங்களுக்கு கோவமா. இந்த மாதிரி வந்து இந்த இடம் தான் பிரச்சனையே. வந்துட்டு போன ஸ்பீச், கை காமிச்சது இதெல்லாம் ஸ்பீச் இதெல்லாம் ஓகே தானா?
இந்த இடம் இந்த மாதிரி நிறையா பேர் சேதம் போக்குவரத்து இது மாதிரியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டண்ணா. எதிர்பார்க்குறவங்களுக்கு அடுத்த வாட்டி மீட்டிங் போட்டால் என்ன மாதிரி தவிர்க்கலாம்? ஆனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், பிளான் பண்ணி பிளான் வச்சுக்கணும். பண்ணிடணும். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடணும். அவர் என்ன பண்ண முடியும்? அவர் தான் பிளான் அங்கே போட்டுருந்தாரு சொன்னார். அவர் போடுறாருன்னா டிஎம்கே ஸ்ட்ரகிள் அதுவும் தெரியுதுண்ணா, ஆனால் கண்ணு முன்னாடியே போதில்லைண்ணா. இல்லையா, நிறைய லேடிஸு குழந்தைங்க பாதிக்கப்பட்டது தானே அதிகம் சொல்ல போனால். அது வெளியில் சொல்ல முடியும், சிடல அப்யூஸாக இருக்கும், சொல்ல முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டராக பண்ணலான்னு எதிர்பார்க்குறோங்கண்ணா. ஆமாம், ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் தான் பண்ணோம். ஆனால் வந்தார், நல்லா பேசினாரு. அது மக்கள் தான் பொறுப்பேற்கணுன்ற பேசுறாங்க. இல்லை, அவரை பார்க்கறதுக்கு தானே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜனங்க எல்லாரும் சேர்ந்து பஸ் சுத்திக்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாது. இல்லை, அவரை வந்து நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் வேணா வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். அவர் வரேன்னு சொன்னாருனாலே நாங்கள் 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். நாங்களாம் நைட்ல இருந்தே உட்காந்துருக்கோம். 11:30 மணிலேருந்தே உட்காந்துருக்கோம். வருத்தம் எதுவுமே கிடையாது. ஹாப்பி தான். தண்ணி மட்டும் கொடுக்கல, தண்ணி மட்டும் தரல. தண்ணின்னு கேட்குறோம். தண்ணி கொடுக்கல. நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு முதலுதவி பண்ணணும்னு சொல்லி தண்ணி இது பண்ணாங்க. நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தனால தண்ணி கொடுக்கல. எங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கல. ஆனால் ஓகே, எங்களுக்கு தளபதி பார்த்தோம். ஓகே ஓகே. விஜய் பாத்தீங்களா? பார்த்தேங்க, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஒன்று திமுக டிவிக்கு. என்ன பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் பேசுறது கேட்டீங்களா? கேட்டேன். காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் நாங்கள் 7 மணிக்கு அதனால் காலையில் 9 மணிக்கே வந்ததில்ல, 9 மணிக்கே வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு தான் போகிறோம். விஜய் அதனால பார்த்தோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஓகே ஓகே. சாட்டிஸ்ஃபைடு தான். எப்படி இந்த வசதியில் செஞ்சு கொடுத்தாங்களா? தண்ணி இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அது மாதிரி எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. நான் போன வாட்டி மயங்கி விடுத்துட்டாங்க. மயங்கி கொடுத்தாங்க. போன மாடம் இருக்கலாம். இதெல்லாம் பரவாயில்லையா? அவ்வளோக்கு பரவாயில்ல. ஓகே. நாமக்கல் அப்போ தீபாவளி தான் இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கெல்லாம் கூட்டத்தை அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டன்னு. இல்லை தீபாவளி தான் இன்னைக்கு ஃபுல்லாக. இந்த பாப்பா பேச யார் பேசுறீங்க? விஜய் மாமா சொல்லு. விஜய் மாமா. விஜய் மாமாவா? விஜய் பிடிக்குமா? திருவண்டிலேருந்து நான் தான் சார் விடிய தூங்கல பாப்பா. விடிய தூங்கல. விஜய் மாமா வராங்க, நான் போய் பார்த்தேன். அவங்க காலையில எந்திரிச்சோன்னே விஜய் மாமா வந்துட்டு போயிட்டாங்களா? அப்படிதான் கேட்டேன். வருத்தமே இல்லை, சந்தோஷத்தை போடுறோம். அவரை பார்த்தோன்னே எல்லாமே அப்படி என்ன? எவ்வளோ குறை சொல்றீங்க? வேற ஏதாவது கட்சி தான் நான் குறை சொல்றீங்க. அது இந்த கட்சி குறை சொல்றீங்க. அவர் சிரிப்பே போகல. அவர் சிரிப்பே போக இறங்கி போய் கிடந்தீங்களா? கேரளா மேல ரவுண்ட் விடுங்க. ஓகே ஓகே. சாட்டிஸ்ஃபைடு தான் இல்லையா? ஓகே. ஆட்சி பிடிச்சிருங்க. கண்டிப்பா விஜய். இந்த வாட்டி நாங்க தான் நாமக்கல்ல ஓட்டி விஜய் அண்ணாக்கு தான். தளபதி அண்ணா தான். ஏன்னா சும்மாவே அணில் குஞ்சுன்னு இருக்காங்க. சின்ன பசங்க நடக்கறாங்க, எலிக்குதுங்க, விடுங்க. அவங்க சொல்ல அவங்களுக்கு வயசு இல்ல ஒண்ணல, அவரா சின்ன வயசு பசங்க. அப்படிதான் பெரியவங்க தான் பேசிட்டீங்க, சின்னவங்க தான் பேசிட்டீங்க. பசங்க யாரும் பெரியவங்க யாரும் பேசலையா? நாங்கள் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணோம், ஏடிஎம்கே சப்போர்ட் அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நாமக்கல்லே விஜய் அண்ணா தான் ஓட்டு எல்லாருமே. ஒரு அடி முடிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. எல்லாம் மனுஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அவர் மேலே இருக்க பாசம் தான் ப்ரோ, உண்மையாலுமே அவர் மேலே இருக்க பாசம் தான், வேற ஒன்றுமே இல்லை. நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு அவருக்கு தான் எல்லாமே. ஏன்னா பொதுவாகவே ஒரு விமர்சனம் வரும் இல்லையா? நம்ம லேட்டாக வந்துட்டாங்க, ரொம்ப கடுப்பேற்றாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம். இல்லை, எப்போ வருவார் வர வழியிலெல்லாம் மக்கள் வந்து அவரை பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் பாசத்தில் கூட்டு வந்தாங்க. கிரௌட் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவ்வளோ மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் நம்பிட்டு பேசிடுறதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களோட மைண்ட் செட்னா பார்க்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்தீங்க, அவ்வளோதான், பார்த்தாச்சு. சாட்டிஸ்ஃபைடு தான். மற்றபடி எப்படி மயங்கி விடுறவங்களாம் இப்போ ஆம்புலன்ஸ்லாம் வருதுன்னு நம்பி சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாகவே பார்த்துருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய வசதிகள் செஞ்சுருந்தாங்க, வசதிகளை தடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. தடுத்துட்டாங்க நிறைய பேர். அது தெரியலங்க. என்னென்ன வசதி செஞ்சுருந்தாங்க? ஆம்புலன்ஸ்லாம் முன்னாடி நின்றுருந்துச்சு, அந்த ஆம்புலன்ஸ்லாம் எங்கே திடீர்னு அந்த டைமில் எங்கே போச்சுன்னே தெரியல, காணோம். அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. ஆம்புலன்ஸ் வசதி, தனி வசதிலாம் கொடுத்துருந்தாங்களா? அதான் சரியா சேரலையா? எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தது எல்லாமே சம்டைம்ஸில் எல்லாம் மிஸ் ஆன மாதிரி தோணுது எங்களுக்கு. ஓகே, அதனால பட் ஓகே தான். என்ன க்ரௌட் அதிகம் ப்ரோ, அதனால ஒரு சில இல்லை, பொருள்லாம் இந்த இடம் பத்தாது. இடம் வந்து வேற இடம், நல்லா பெரிய வேற ஏதாவது ஒரு ரோடு ஓப்பன் பிளேஸில் கொடுத்துருக்கணும். இல்லை, இடம் கொடுத்துருந்தா தான் அங்கே கூட்டமாக இருக்குது, இந்த கூட்டமாக இருக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் பிளேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த இடம் தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அப்படியா? இல்லை இல்லைங்க, இந்த இடம் பத்தாது. வேறு இடம் ஓப்பனில் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு நெருக்கடி ஓ, வந்திருக்காது. இதுவே இன்னும் ஓப்பனில் கொடுத்துருக்கலாம். ஆமாம், நெருக்கடி வந்திருக்காது. அவுட்டர் கொடுத்துருந்தா சிட்டியோட ரொம்ப இல்லை கண்டிப்பாக வந்திருக்கும். அவுட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருந்தாங்களா, அங்கேயே கேட்டிருந்தாங்களா? அங்கே தர முடியாத சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் என்ன சொல்லி டிஎம்கே அதை வச்சு இங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஸோ இந்த இடம் கொடுத்தது சரியா தப்பா? இல்லை நெருக்கடி தான், பத்தலை, இடம் பத்தலை. அது அவங்க பார்த்து பண்ணுறது நம்ம சொல்ல முடியாது. நெருக்கடி வந்தாங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கிறது அதான் ப்ரோ. அதான் ப்ரோ மாற்றி கொடுத்துருங்க. இதே crowd தான் வரும். இதை விட இல்லை அதிகமாக வந்துருக்கும். வந்திருந்தாலும் ஒரு இடம் சில மொத்தம் நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. ஓகே ஓகே, மற்றபடி ஓகே தான். சாட்டிஸ்ஃபைட் தான், பார்த்து ஒரு காட்டமாக இருக்குது. சரி ரைட், இப்போ என்ன அந்த லேடிஸ்லாம் மயங்கி விடுறாங்க இல்லையா? ஆமாண்ணா, ஒரு லேடிஸ் இருந்தாலும் அடுத்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு டக்குன்னு வந்துருச்சுல. முதல் உதவிலாம் நல்லா பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, சிறப்பாக பண்ணிட்டாங்கண்ணா. இல்லை என்ன குறைகள் இருக்குது? குறைகள் ஒன்றும் இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லை. பிளேஸ் மட்டும் தாங்கண்ணா, இல்லை வேற எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்க கீழே விழுவுற மாதிரி இருந்தால் கூட அவங்க தாங்கி பிடிச்சிட்டு போய் கேம்பஸ்குள்ளார விட்டுறாங்க. அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. வேற எதுவும் இல்லை. மற்றபடி யாரும் இல்லை. யாரும் என்னன்னு தெரியாதவங்க கூட ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. அது வரைக்கும் போகிறோம், ஹாப்பி தான். ஹாப்பி தாங்க. மற்றபடி விஜய் மேலே கை காமிச்சது வரைக்கும் எதுவும் இல்லை. இல்லைங்கண்ணா, அதெல்லாம் இல்லை.